Hi friends, நம்ம இன்னைக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வித் வெஜ் மஞ்சூரியன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ரெசிபி எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அரிசியை நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு குக்கரில் 2 விசில் ஹையில் வேக வச்சு எடுத்துடலாம். சாதம் குழையாமல் இருக்கணும், அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அடுத்து பன்னீரை ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் பன்னீரில் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பைண்டிங்க்கு சோள மாவு சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணுன்னா சேர்த்துக்குங்க. நான் ரெசிப்பியில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சிடலாம். ஆயிலில் 2 or 3 மினிட்ஸில் நல்லா போட்டவுடனே பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பன்னீர் துண்டுகளை ஆயிலில் பொரிக்க வேண்டாம், ஹார்ட் ஆகிடும். அதனால் 2 or 3 மினிட்ஸில் பன்னீரை பொரித்து எடுத்துடலாம். சாஃப்டாகவே இருக்கணும் பன்னீர், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் எல்லா பன்னீர் துண்டுகளையும் நம்ம இந்த ஆயிலில் பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கிடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேபேஜ், கேப்சிகம் 3 சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் ஈஸியாக வதங்கும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம், ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸ் தான் இதுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நல்லா ஹையில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் இந்த டைமில் கேபேஜ், கேப்சிகம் 2த்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ கேபேஜ், கேப்சிகம் 2த்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஹைலியே இருக்கட்டும் ஃப்ளேம். பட்டாணி வீட்டில் இருந்தால் கூடி பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹையில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வீட்லேயே தயார் பண்ண தக்காளி சாஸை இதில் விட்டுடலாம். தக்காளி சாஸ் நான் இங்கே விடுறது ஹாட் அண்ட் ஸ்வீட்டு. அதனால் இந்த ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹாட் அண்ட் ஸ்வீட்டு சாஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிச் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் தயார் பண்ண தக்காளி சாஸை நம்ம இங்கே விட போகிறோம். இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் ஹையில் வச்சு நல்லா வதக்கிட்டுருக்கோம். கடைகளில் இந்த ஃப்ரைட் ரைஸ் வெஜ் மஞ்சூரியன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதை வீட்லேயே நம்ம 45 மினிட்ஸ் to 1 hour பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட தக்காளி சாஸும் சேர்த்துக்கிறேன். இப்போது வெஜிடபிள்ஸ் நல்லா சாஸில் நல்லா வதங்கட்டும். ஹையில் வச்சிடலாம் ஃப்ளேமை. இப்போது தேவையான அளவு காய்கள் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம அதுக்குள்ளே சாதத்தை தயார் பண்ணிக்கலாம். சாதத்தோட இப்போ நம்ம வதக்கி வைத்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 or 3 மினிட்ஸ் நல்லா இலக்கி விட்டுக்கலாம். நல்லா இலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொடித்து வைத்த மிளகுத்தூள், எலுமிச்சை பழம், இதோட பொரித்து வைத்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளும் எலுமிச்சை பழ சாறும் சேர்த்துக்கிறோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு
பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தயாராக இருக்குது. அடுத்து நம்ம வெஜ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜ் மஞ்சூரியன். இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சோள மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், பாதிக்கு பாதி. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிய கேபேஜ், கேரட், பீன்ஸ் காய்களை இதோட சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட இந்த வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல மிளகு சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நம்ம பால்ஸ் மாதிரி இதை தயார் பண்ணிக்கலாம். நமக்கு வெஜ் பால்ஸ் தயாராகிடும். தண்ணீர் மட்டும் பார்த்து தெளித்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உப்பு சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம சாஸில் இந்த வெஜ் பால்ஸை நம்ம வதக்க போகிறோம். அதனால் சாஸில் அதிகமான உப்பு இருக்கும், காரம் இருக்கும். அதனால் நம்ம அதை பார்த்து உப்பை சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெஜ் பால்ஸை தயார் பண்ணிட்டோம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம், ஹையில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 2 மெத்தட் இருக்குது. இங்கே நான் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இன்னொரு மெத்தடு நான் வெஜ் மஞ்சூரியன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டான்னா நீங்கள் பணியாரக்கல்லில் கூடி ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துடுங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் அதுக்கு செலவாகும். இங்கே நான் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆனோடனே இந்த வெஜ் பால்ஸை தனியாக எடுத்துடலாம். ஹையில் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இது கிறிஸ்பியாகவே ஆகாது, ஏன்னா நம்ம சோள மாவு சேர்த்ததுனால ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். இந்த வெஜ் மஞ்சூரியனை நம்ம ஸ்நாக்காகவும் பண்ணலாம், கிரேவியாகவும் பண்ணலாம். 2 வகையில் பண்ணலாம். நான் இங்கே கிரேவியாக பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி நான் கிரேவியாக பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெஜ் மஞ்சூரியன் ஸ்நாக்காக வேணும்னா நீங்கள் சோள மாவு கரைசலை விட வேண்டாம். அது எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். எல்லா பால்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிடலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோள மாவை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியிலையும் கரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெய் இருக்குது. இதில் நான் இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கிடுறேன். நல்லா ஹையில் வச்சுக்கலாம் ஃப்ளேமை. இப்போ நம்ம கட் பண்ணிய பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சாதாரணமாக மஞ்சூரியன் பண்ணும்போது ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் ஆர்டினரி ஆனியன் தான் யூஸ் பண்ணுறேன். டேஸ்ட்டில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால் நம்ம சாதாரண வெங்காயத்தையே நம்ம வதக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஹையில் வச்சு வதக்கிடலாம். நல்லா வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய் 3 நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கணும். சாஸில் அதிகமாக உப்பு இருக்கும். அதனால் உப்பு சேர்க்கும்போது மட்டும் நம்ம கவனமாக சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பேபிகார்ன் மஞ்சூரியன் பண்ணியிருக்கேன், கோபி மஞ்சூரியன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க சேனல் பேஜில் போய். இப்போ இந்த வெஜ் மஞ்சூரியன் செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பணியாரக்கல்லில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் நான் வீட்லேயே தயார் பண்ண தக்காளி சாஸ் விட்டுறேன். இதோட சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சூரியனுக்கு சோயா சாஸ், தக்காளி சாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதை மிஸ் பண்ணாமல் சேர்க்கணும். கடைகள்லாம் இந்த மஞ்சூரியனோட விலை அதிகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த வெஜ் மஞ்சூரியன் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கரைத்து வைத்த சோள மாவை இதோடு சேர்த்துக்கலாம்.
சப்போஸ் உங்களுக்கு ஸ்நாக்காக வேணும்னா நீங்கள் அப்படியே இந்த வெஜ் பால்ஸை இதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சோள மாவு கரைசலை விட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி பதம் வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி வேணும்னா சேர்த்துக்குங்க. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணீர் போதும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆயிலில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது சோள மாவு நல்லா வெந்திருக்கும். கலர் சேஞ்ச் ஆகுது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு பொரித்து வைத்த இந்த வெஜ் பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸு, அதனால் காரசாரமாக இருக்கும். இந்த வெஜ் மஞ்சூரியன் அதாவது காரமாக புளிப்பாக கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக பொடித்த மிளகுத்தூளை இதோடு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகாய் தூளுக்கு பதிலாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்தோன்னா இந்த மஞ்சூரியனுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக வெஜ் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அள்ளும். நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரெண்டுமே செய்யறதுக்கு எனக்கு 45 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்ப டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வித் வெஜ் மஞ்சூரியன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக நமக்கு லஞ்சு தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.